செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற வரியை பாடியவர் யார்? பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற வரியை பாடியவர் பாரதிதாசன். நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய. நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய. விளைவு என்பதன் பொருள் விளைச்சல். விளைவு என்பதன் பொருள் விளைச்சல். இளமைக்கு காரணமான தமிழ் எது போன்றது? பால் போன்றது. இளமைக்கு காரணமான தமிழ் எது போன்றது? பால் போன்றது. உயர்விற்கு எல்லையாகிய தமிழ் எது போன்றது? வானம் போன்றது. உயர்விற்கு எல்லையாகிய தமிழ் எது போன்றது? வானம் போன்றது. அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது? தோல் போன்றது. அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது? தோல் போன்றது. சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது? நீர் போன்றது. சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது? நீர் போன்றது. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார்? யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார்? பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்ன? பாவேந்தர், புரட்சிக்கவி. பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்ன? பாவேந்தர், புரட்சிக்கவி. பாரதிதாசன் பாடலில் உள்ள பகுத்தறிவு கருத்துக்கள் யாவை? பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசனின் பாடலில் உள்ள பகுத்தறிவு கருத்துக்கள் யாவை? பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். செம்பயிர் என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? செம்மை பிளஸ் பயிர். செம்பயிர் என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? செம்மை பிளஸ் பயிர். பொறுத்துக. விளைவுக்கு என்பதன் பொருள் நீர். அறிவுக்கு தோல், இளமைக்கு பால். பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால். தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் யார்? பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற வரியை பாடியவர் யார்? பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற வரியை பாடியவர் யார்? பெருஞ்சித்திரனார். ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார்? பாவலரேறு. பெருஞ்சித்திரனார் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார்? பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் யாவை? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் யாவை? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கனிச்சாறு. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கனிச்சாறு. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? 8 தொகுதிகள். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? 8 தொகுதிகள். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். வான் தோன்றி வழி தோன்றி என்ற வரியை பாடியவர் யார்? வாணிதாசன். வான் தோன்றி வழி தோன்றி என்ற பாடலை பாடியவர் யார்? வாணிதாசன். மேதினி என்பதன் பொருள் உலகம். மேதினி என்பதன் பொருள் உலகம். உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழில் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தமிழில் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தமிழின் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். தமிழின் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? அப்பர் தேவாரம். சீர்மை என்பதன் பொருள் என்ன? ஒழுங்குமுறை. சீர்மை என்பதன் பொருள் என்ன? ஒழுங்குமுறை. உயர்திணையின் எதிர்ச்சொல்லை தாழ்திணை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அஃறிணை. உயர்திணையின் எதிர்ச்சொல்லை தாழ்திணை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அஃறிணை. அஃறிணை அல் பிளஸ் திணை, உயர்வு அல்லாத திணை. அஃறிணை பிரிச்சொல் அல் பிளஸ் திணை, உயர்வு அல்லாத திணை.
பாகற்காய் எவ்வாறு பிரித்தனர்? பாகு + அல் + காய், இனிப்பு அல்லாத காய். பாகற்காய், கசப்புக்காய் என்பது எவ்வாறு பிரிக்கப்பட்டது? பாகு + அல் + காய், இனிப்பு அல்லாத காய் என்பதன் பொருள். சங்க இலக்கிய நூல்கள் யாவை? எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு. சங்க இலக்கிய நூல்கள் யாவை? எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு. தமிழின் பழங்கால இலக்கண நூல்கள் யாவை? நன்னூல், தொல்காப்பியம். தமிழின் பழங்கால இலக்கண நூல்கள் யாவை? நன்னூல், தொல்காப்பியம். அறநூல்களில் சில, திருக்குறள், நாலடியார். அறநூல்களில் சில, திருக்குறள், நாலடியார். சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பன எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பன எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? காப்பியங்கள். மா என்னும் சொல்லின் பொருள் யாவை? மரம், விலங்கு, திருமகள், பெரிய, அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. மா என்னும் சொல்லின் பொருள் யாவை? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. தமிழ் மொழியின் வகைகள் யாவை? இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். தமிழ் மொழியின் வகைகள் யாவை? இயல்தமிழ் என்ன கொண்டது? இசைத்தமிழ், உள்ளம். நாடகத்தமிழ், உணர்வு. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் யார்? அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் யார்? அறிவுமதி. மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்கள் யாது? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்கள் யாவை? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? 10. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? 10. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் என்ற வரிகளை பாடியவர் யார்? ஔவையார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் யார்? ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் எது? 10. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் எது? 10.